friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பன்னீர் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து சண்டே பிரியாணிக்கும் சரி அப்படி இல்லனா வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து குக்கர்ல வச்சு ஒரு விசில் வேக வச்சிட்டோம் அப்படினா சூப்பரா ரெடி ஆயிரும். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி. இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் உருகுனதும் இதுல ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை ரொம்ப மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் கலரில் வதங்கி வரணும். இப்போ பார்க்குறப்போ வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாய், கூடவே 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கை நிறைய புதினா இலை. புதினா இலை ஃபஸ்ட்டே நம்ம சேர்க்கும்போது நல்ல வாசனை கொடுக்கும். மறுபடியும் கலந்துட்டு இதில் வந்து மசாலாலாம் சேர்க்கலாம். ரொம்ப கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லைனா பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு தக்காளி, அதையும் இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி தக்காளியோட அடையாளமே இல்லாமல் இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததும் இதில் 1/4 கப் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம பன்னீர் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். 200லேருந்து 250 கிராம் பன்னீர் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை அப்படியே தான் சேர்க்க போகிறேன். அப்படி இல்லைனா லைட்டாக நம்ம எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். 200 கிராம் பன்னீர் நான் இதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். அடுத்தது இதில் வந்து நம்ம அரிசி சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 1 கப் பாஸ்மதி அரிசியை தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துடலாம். இது வந்து 200 கிராம் அரிசி சேர்த்துட்டு ஃபஸ்ட் இந்த மசாலாவோட ஒரு வாட்டி நம்ம கலந்து வச்சிடலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கணும். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி, அப்புறமா தேவையான அளவு உப்பு, கூடவே ஒரு கை நிறைய நறுக்குன மல்லி இலை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம புதினா இலை சேர்த்தோம், இப்போ மல்லி இலை. கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் நெய் அது மேலே அப்படியே சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு விசில் மிதமான சூடில் நம்ம வேக வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போது ப்ரெஷரெல்லாம் போய் பிரியாணி ரெடியாகி இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆஹா, அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது. எப்போவுமே பிரியாணி எடுக்கிறப்போ ஒரு ஓரத்துலேருந்து லைட்டாக தான் நம்ம இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி எடுக்கணும். இதை வந்து நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு பேக் பண்ணோம் அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து நல்லா காலியாக வரும். டடா, நம்மளோட சுவையான பன்னீர் பிரியாணி ரொம்ப ரொம்ப ஈஸியாக அழகாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவு வந்து 3 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.